ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பார்த்தா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குதிக்கவும் ஷர்ட்டு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ரொம்பவே ஈஸி தான். தயவு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ்க்காவது எனக்காக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க கைஸ். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ஃபுல்லாகவே நான் பார்த்தீங்கன்னா பிக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பண்ண உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட நேனஸ்ட் பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து வீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பரிஷன் கொடுத்து கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தடப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிக்கு தரமே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜனுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்ஓட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் பண்ணி நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பண்ணால் நான் பேக் போய்ட்டு ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அப்படி நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் இருக்கா. ஸோ இதில் நம்ம ஃபிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ரீனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீனில் இருக்காது. ஸோ இதே மாதிரி க்ரீன் கலர் நான் அங்கே எங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல பண்ண எஃபெக்ட்டே கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டலுக்கு நேரமாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கில் ஆஃப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆஃப் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் பண்ண அந்த க்ரீனில் அப்படியே அடையிடும். நெக்ஸ்ட் அப்படி நம்ம லாஸ்ட்டில் ஒரு க்ரீன் இருக்கா. ஸோ அதுலேயும் நம்ம பண்ண இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த க்ரீன் கலரில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபென்ரை கொடுத்து இந்த ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நீங்கள் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் பண்ண எஃபெக்ட் பிக் ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தில் நீங்கள் பண்ண அந்த க்ரீன் கலரில் மட்டும் நீங்கள் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபைனலி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்படி தான் ஷோ ஆகுது. ஸோ இதில் எப்படி ஆட் பண்ண பார்த்துலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபின்ரை கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நான் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போய்க்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ இதில் ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கா அதே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபென்ரை கொடுத்து இந்த ஸ்டாரையும் விட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன பிக்கு ஆட் பண்ணிங்களோ அதே சேம் பிக்கு தான் இந்த இடத்துல நீங்கள் பண்ண ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் பண்ண ஆட் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை மூவ் பண்ணணும்னு நினைக்கினா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மாடல் போயிட்டு ஸோ இதை பண்ணாக்க ஜூம் பண்ணுறது அச்சூன் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ இப்போ ஆட் ஆகிட்டு பக்கத்தில் இல்லாமல் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மூவ் பண்ண க்ரே கலர் இருக்கும். ஸோ இப்போ நாம் இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த க்ரே கலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாம் இந்த எஃபெக்ட்டை நாம் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போ நாம் இதில் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் நீங்கள் பண்ண ஆட் பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிஜிஎம் வீடியோ எதாவது வேணுன்னா சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு ஆல்மோஸ்ட்டு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, ஃபைனலி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா நான் எப்பயும் கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கெஸ், நீங்கள் பிரில் 10 மணி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.